தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருக்கோம். இந்த ஜூன் மாசம் வர வேண்டிய மகளிர் உரிமை தொகை பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்களோட வருகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாசம் தான் மே மாசத்துல என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு 3 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா பிப்ரவரியில கடைசின்னு கொடுத்திருந்தாங்க. கொடுக்கும் போதே 3 மாசத்துக்கான பணத்தை கொடுத்துதான் நிறுத்தினாங்க எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் விட்டுட்டு, அதாவது பிப்ரவரி கொடுத்திருந்தாங்க, மார்ச் ஏப்ரல் மே விட்டுட்டு நமக்கு போன மாசம் மேல தான் போட்டாங்க. மேல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்துச்சு. ஏன் 1000 ரூபாய் வந்துச்சுன்னு பார்க்கும்போது, இல்ல நாங்க இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கோம், அதனால உடனே நாங்க என்ன பண்றோம், பழச கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக 1000 ரூபாவே நாங்க கொடுத்தாங்க. அதனால எந்த ஒரு ஃபார்மும் கொடுக்கல, யாருமே புதுசா அப்ளை பண்ண முடியல. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த எல்லாருக்குமே 1000 ரூபாய் வந்துருச்சு. முதல் நாள் ஒரு பாதி பேத்துக்கு வந்து, 2வது நாள் மிச்ச பாதி பேத்துக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் வந்துருச்சு. அது 60 வயசுக்கு மேலப்பட்டவங்களோ இல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகுதியும் பார்க்கல, போன தடவை அவங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க தகுதிக்கு உண்டானவங்க தான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப 1000 ரூபாய் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பேர்ல தான் கலைஞர் அவர்களுடைய அந்த டிஎம்கே ஆட்சியுடைய அந்த கண்டினியூஷனா தான் நமக்கு வந்துச்சு. இது போன மாசம் மே மாசம். ஆனா இந்த மாசம் ஜூன்ல ஏன் மாற்றம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆட்சிக்கு இப்போ ஒரு மாசம் ஆயிருச்சுங்க. ஏன்னா போன மாசம் 15ஆம் தேதி காசு போட்டாங்க, 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி காசு போடணும். ஏன்னா எல்லா மாசத்துலயுமே 15ஆம் தேதி தான் போடுவாங்க. அப்ப 15ஆம் தேதி காசு போடணும். இப்போ ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்கிறதுனால நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு. என்னென்ன மாறுதல்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு சில பேர்த்த அதுல இருந்து நீக்கி இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த தடவை வராதுன்னு சொல்லப்படுது. ஏன் வராதுன்னு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, போன தடவையே சொல்லியிருந்தாங்க, மகளிர் உரிமை தொகையில 2 விஷயம் செக் பண்ணுவோம். ஒண்ணு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 2வது பாத்தீங்கன்னா தகுதி இல்லாம இவங்க வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவோம் நாங்க. அதுல முதல்ல 60 வயசுக்கு மேலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர்களுக்கு தனியா முதியோர் திட்டத்துல 3000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்க போறோம். அதனால அவங்களை இதுல இருந்து பேர் எடுத்து அதுல போட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களை இந்த மாசம் நீக்கி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி வட்டாரங்கள்லாம் தகவலை கொடுக்குறாங்க. முதல் விஷயம். அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த தடவை வரலாம், வராமலும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. வரலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, முதியோர் ஸ்கீம்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதை நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸ்கீம் தான் மாறும், காசு உங்களுக்கு வந்துடும். அப்ப முதல்ல இந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த மாசம் வருமாங்கிறது ஒரு பெரிய ஒரு டவுட் தான். ஏன்னா உங்களுக்கு தான் லிஸ்ட் தயாராயிட்டு இருக்கறனால ஃபர்ஸ்ட் உங்களை தான் நீக்கி அதை புது லிஸ்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா யாருன்னா தகுதி இல்லாதவங்க. தகுதி இல்லாதவங்கன்னா எப்படி சொல்றீங்க, போன தடவை அவங்க அப்ளை பண்ணி தானே வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா 2 விஷயம் இருக்கு. இந்த தகுதி இல்லாதவங்கல்ல ஒருத்தவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நிறைய மக்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் தேவையுள்ள மக்கள், எங்களுக்கே கொடுக்கல, ஆனா தேவையில்லாத மக்கள், சொந்த வீடு இருக்கிறவங்க மக்கள், நல்ல கடை வேலை வருமானம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எழுந்துகிட்டே இருந்துச்சு. போனது ஒரு சரியா இன்ஸ்பெக்ட் பண்ணாம கொடுத்துட்டாங்க, மக்கள் ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த தடவை அந்த மாதிரி இருக்கிறவங்கள லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஒண்ணு. 2வது என்னன்னா, தகுதி இல்லாதவங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி தகுதியோட இருந்திருப்பாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்கணும்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சொந்த வீடு இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்துல 2 பேர் வேலைக்கு போயிருக்க கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அது இப்ப மாறி இருக்கும். அப்ப இப்ப அவங்களுக்கு தகுதி இல்லாம போயிருக்கும். அததான் சொன்னாங்க. எங்க டிவிகே உடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்திலேயே சொன்னாங்க 6 மாசத்துக்கு ஒரு செக் பண்ணிட்டு தகுதி இல்லாதவங்க நீக்கிட்டே இருப்போம்னு சொன்னாங்க. ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு அவங்களுடைய வாழ்வியல் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாவுடைய சம்பளம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்க பசங்க யாராவது என்ன பண்ணிருப்பாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த சமயத்துல முடிச்சு இப்ப வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப என்ன இருக்குன்னா, உங்கள்கிட்ட டபுள் வருமானம் வந்துருது குடும்பத்துக்கு. அப்ப டபுள் வருமானம் வருது, ட்ரிபிள் வருமானம் வருதுன்னா இப்ப நீங்க எலிஜிபிள் இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ கண்டிப்பா நிலைமை மாறும். அதே மாதிரி அப்ப ஐடி ஃபெயில் பண்ற நிலைமையில இல்லாம இருக்கலாம், இப்ப நீங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம். அப்ப ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ரன் பண்ணிருக்கலாம், இப்ப நீங்க கார் வாங்குற அளவுக்கு, சொந்தமா விக்கிற அளவுக்கு நீங்க நிலைமைக்கு வந்திருக்கலாம். அதையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. எந்தெந்த தகவல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமோ அதனுடைய அடிப்படையில நீக்குவாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. வேணும்னா அடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்தாங்கன்னா அதுல வேணா டீடைல்ஸ் கேட்பாங்க. இப்ப கூப்பிட்டு எல்லாம் நம்மள கேட்க மாட்டாங்க. ஃபார்ம்ல டீடைல்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்ட் வச்சு உங்களை ரீசனபிளா என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது கண்டிப்பா அது நடக்கும். அது இந்த மாசத்துல இருந்தே நடக்குமா அப்படிங்கறது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது 2 செய்ய போறோம்ட்டு. ஆனா அது இந்த மாசத்துல இருந்தே நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடவை 15ஆம் தேதி பணம் வரும்போது நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யாருக்கு வரப்போகுது, வராது. இப்ப இந்த தடவை வராதுன்னா இனிமேல் வராதுன்னு ஆயிரும். இதே இந்த தடவை வர்றவங்களுக்கு இனிமேல் கண்டினியூ ஆகும்னு ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா இது இந்த தடவை ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு. இது 2வது விஷயம்.
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை எவ்வளவு வரும் அப்படிங்கறதுதான். விஜய் அவர்களுடைய பர்த்டேவும் இருக்கு. அதை முன்னிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து சொல்லுவாங்க. 100வது நாள் ஆட்சி அமைத்து 100வது நாள்ல இதை தரோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிறந்த நாளை முன்னிட்டு சேரும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசம் வந்து அவருடைய பர்த்டே வரனால பர்த்டேவை முன்னிட்டு என்ன பண்ணலாம், அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து அந்த 2500 ரூபாவை சாங்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இன்னொரு வட்டாரம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 2500 ரூபாய் இந்த மாசம் கிடைக்காது, ஆனா 1500 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு வந்து பார்க்கும்போது அவங்க உடனே 1000ல இருந்து 2500 ரூபாய் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 கோடி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால 2 கோடி மக்களுக்கு வந்து 2500 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும்னா அது வந்து பட்ஜெட்ல ரொம்ப இடிக்கும். பட்ஜெட் இனிமேல் தான் போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் 2500 ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 1500 ரூபாய் போடுவாங்க. சிறுக சிறுகதான் ஏத்துவாங்க. 1500, 2000, 2500 அப்படிதான் போவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி 1500 கொடுத்தாங்கன்னா அது ஒரு 6 மாசம் அந்த மாதிரி போகும், இல்ல ஒரு வருஷம் போகும். அதுக்கப்புறம் வந்து 2000 கொடுத்துட்டு ஒரு வருஷம் போகும். அப்புறம் ஒரு 2500 கொடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா கடைசி வந்து ஒரு ஆட்சி காலம்னா 5 வருஷம்னா கடைசி ஒரு 2 வருஷமா என்ன பண்ணுவாங்கன்னா சொன்னது வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படிதான் டிஎம்கேவே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிதி சார்ந்து அப்படிதான் வந்து ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாசம் 1500 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு குட் நியூஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ கிடைக்கலையோ அவங்களுக்கு இந்த தடவை இணைந்து கொள்வதற்கான ஃபார்ம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 2500 ரூபாய் ஸ்கீம்னு சொல்லிதான் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஃபார்ம் என்னமோ 2500 ரூபாய் ஸ்கீமுக்கு தான். ஆனா மக்களுக்கு இந்த மாசம் 1500 ரூபாய் கிடைக்குதுன்னா உங்களுக்கும் வந்து புதுசா சேரவங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் எப்ப 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆகும் அப்ப 2000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி மாறி மாறி 2500 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஆகிற வரை அந்த இப்ப வந்து சேர்ந்துட்டாலும் அப்ப வந்து இன்கிரிமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த புது ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல கண்டிப்பா ரேஷன் கார்டுல குடும்ப தலைவியாகிய உங்களுடைய பேர் இருக்கணும். இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ரேஷன் கார்டை ரொம்ப வேகமா துரிதப்படுத்தி கொடுக்க சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணி காத்திருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுத்துருங்க. யாரெல்லாம் இப்ப புதுசா அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கும் கொடுத்துருங்க. யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்காம இருக்காங்களோ அவங்கள்ட்ட பிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க, போய் கொடுத்துருங்க. அது இல்லாம யாருடைய பெயர் நீக்கப்படணும்னு வந்து கேட்டிருந்தாங்களோ அதை நீக்கிருங்க. யாருடைய பெயர் இணைக்கப்படணும்னு கேட்டாங்களோ அவங்க பெயரை இணைச்சிருங்க. யாரெல்லாம் கார்டு விட்டு கார்டு மாறுறாங்களோ அவங்களையும் வந்து கார்டை வந்து மாத்தி கொடுங்க. அத்தனையுமே வந்து இப்ப வந்து ரூல்ஸா வந்து போட்டாங்க. எதுக்காகனா மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கற மாதிரி இருந்தா இது வந்து அவசியம். அதனால இப்பவே வந்து குடும்ப அட்டையை வந்து என்ன பண்ணுங்க, மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டிய குடும்ப பெண்கள் வந்து தலைவிகள் வந்து இதை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுடைய கார்டுல இருந்திருக்கும், அம்மா அப்பா கார்டுல. இப்ப வந்து கணவருடைய கார்டுல இருக்கணும். ஆனா நீங்க வந்து அதை விட்டுருக்கலாம். சரி அதை போய் யார் மாட்டுதுன்னு. ஆனா அப்படி எல்லாம் மாத்தாம இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் பார்த்து கரெக்டா மாத்திக்கோங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனா மாமியா வீட்டுல ஆரம்பத்துல கல்யாணம் ஆகி வந்தப்ப பேர் சேர்த்திருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருப்பாங்க. மாமியா கார்டோட இருக்கும். அப்படிலாம் இருந்தா நீங்க தனியா மாத்திருங்க. இல்லாட்டினா உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. ஒரு கார்டுல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு தான் கிடைக்கும். அதனால நீங்க தனித்தனியா வாங்கிங்க. தனியா வீடு இல்லாட்டினாலும் கூட கூட்டு குடும்பமா இருந்தாலும் கூட உங்க குடும்பம், உங்க கணவர், உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் சேர்த்து நீங்க இருக்கிற மாதிரி ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி தனித்தனி கார்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து சீக்கிரமா கொடுக்கவும் சொல்லியிருக்காங்க. புது ஃபார்ம் சீக்கிரமா இந்த மாசத்திலேயே கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு அறிவிப்போம். நீங்க எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி